மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனத்தில் இருந்து சில நிமிஷம் நாம் தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனம். இயேசு சொல்லுகிற காரியம், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது பல உவமைகளை சொல்லி அவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். அவர் உவமைகளினாலே அன்றி வேறு ஒன்றினாலும் பேசவில்லை என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மறைபொருள்களை வெளிப்படுத்தும்படியாக உவமைகளினாலே என் வாயை நான் திறப்பேன் என்பதாக இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பல காரியங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து கத்த போதித்து எப்படி சத்துரு வந்து களைகளை நம்முடைய இதயத்தில் விதைக்கிறான் என்பதை குறித்து கத்த வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரு புளித்த மாவை குறித்து கத்த விளக்கி காண்பித்து எப்படி பரலோக ராஜ்யம் ஒரு சிறு அளவாக இருந்து முழு உலகத்தை நிரப்புகிறது என்பதை குறித்து அவர் விளக்கி காண்பித்தார். அவர் அப்படியாக பல உவமைகளை, அதாவது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஒரு மனிதன் கண்டுபிடிப்பதை குறித்து ஒரு உவமை கத்த சொல்லி அந்த உவமையின் மூலமாக எப்படி ஒரு மனிதன் தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை குறித்து இயேசு கற்றுக் கொடுத்தார். ஒரு காணாமற் போன ஒரு மகனை குறித்து கத்த பேசி எப்படி பரலோக ராஜ்யத்திலே பிதாவானவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக, காணாமற் போன பிள்ளைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து கத்த வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்தார். ஆகவே பரலோக ராஜ்யத்தை குறித்து பல ரகசியங்களை உவமைகளாக கற்றுக் கொடுத்தார். இந்த குறிப்பிட்ட பகுதியில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மற்றொரு உவமையை அவர் சொல்லி அந்த உவமையின் மூலமாக ஒரு காரியத்தை மக்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த உவமை என்ன? இதை நம்ம உவமை என்று அதிகமாக யோசித்து பார்க்கிறது இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, ஒரு உவமையாக அவர்களை விளக்கி காண்பித்து தருகிற தேவன். அவர் சொல்லுகிற உவமை இதுதான். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34 முதல் 36 வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டை விட்டு புற தேசத்துக்கு போகிறான். அவன் ஃபாரினுக்கு போகிறான் வச்சுக்கோங்க. வீட்டை விட்டுட்டு போகிறான். அப்படி போகும்பொழுது என்ன செய்கிறான்? அவன் தனக்கு போக ஆயத்தை செய்யும் பொழுது தன்னுடைய ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுக்கிறான். இந்த ஊழியக்காரெலாம் அழைத்து, நீங்கள் இதை பார்க்கணும்ப்பா, நீ வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், நீ சமையல் காரியங்களை கவனிக்க வேண்டும், நீ வீட்டில் வர மேலே நீ கவனிக்கணும், வீட்டில் நீ பாதுகாவலை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய கடமைகளை அவள் உக்ரானக்காரருக்குமாக அவன் கொடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அவன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலைகளையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற ஒரு உவமை என்னன்னா, ஒரு மனிதன் தூர தேசத்துக்கு போகிறான். அவன் என்ன பண்ண, வேலைக்காரை அழைக்கிறான், வேலைகளை கொடுக்கிறான், பொறுப்புகளை கொடுக்கிறான். நீ விழித்திருங்கள், நீங்கள் நித்திரை செய்து விடாதிருங்கள், தூங்கி விடாதிருங்கள் என்பதாக கற்றுக் கொடுத்து விட்டு அதன் பின்பு அவன் போகிறான். அப்போ அதை குறித்து சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியாக விழித்திருங்கள். உங்களை ஒரு காவலுக்கு கத்த வைத்திருக்கிறாரே, ஒரு பொறுப்பை கத்த ஒரு எஜமான் கொடுத்திருக்கிறாரே, அதை நினைத்து நீங்கள் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் என்று இந்த உவமையை இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்போ இந்த உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது நம்ம யோசித்து பார்க்கிறோம், ஒரு வீட்டை பாதுகாக்கணும், நமக்கு ஒரு கடமை கொடுத்திருந்தால் அந்த கடமையை செய்து முடிக்க வேண்டும், அதற்காக விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து மறுபடி வரப்போகிறார். இயேசுவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்குள்ளாக வரப்போகிறார். அந்த நாளிகையை பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார்கள். ஆகவே நீங்கள் விழித்திருங்கள் என்பதாக சொல்லுகிறார். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் பொழுது அதற்காக நம்ம விழித்திருக்க வேண்டும். பல காரியங்களை வேதம் கற்றுக் கொடுத்து நமக்கு சொல்லுகிறது, அதற்காக நீங்கள் விழித்திருங்கள், அதற்காக விழித்திருங்கள் என்பதாக கற்றுச் சொல்லுகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடும்படிக்கு சுற்றி திரிகிறான். ஆகவே விழித்திருங்கள். அவன் வந்து எதையாலும் உங்களை ஏமாத்திடக்கூடாது, அதற்காக விழித்திருங்கள் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. திருடன் இன்ன வேளையிலே வருவான் என்பதை எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறியீர்களா? ஆகையினால நீங்களும் விழித்திருங்கள் என்று வேதம் கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து வருகிற நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதவளாக இருக்கிறபடினாலே நீங்கள் விழித்திருங்கள் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ நம்ம விழித்திருக்க வேண்டும். ஒரு உலக பிரகாரமாக அல்ல, சரீர பிரகாரமாக அல்ல. நமக்கு நித்திரையை கற்று தருகிறவர், சரீர பிரகாரமாக தூங்குவதற்கு நேரங்களை அவர் தருகிறவர், அவர் விழித்திருக்கிறவர், அவரை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்பதாக அவரை குறித்து வேதம் கற்றுத் தருகிறது. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? ஆவிக்குரிய ரீதியிலே நாம் விழித்திருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு கொடுத்த காரியங்களை குறித்து எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில விழித்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியும் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறார். கடைசி நாள் என்ன?
இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பலர் விடுபட்டு போயிடுவாங்க. நம்மலாம் யோசிக்கிறோம், நான் படும் பாவிகள் தான் விடுபட்டு போயிருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போ கடைசி ஒரு 10 பேர் காத்திருந்தாங்க, நடுராத்திரியில் மணவாளன் வருவார் என்று சொல்லி. 5 பேர் எல்லாம் காத்து தான் இருந்தாங்க. 5 பேர் அதுக்காக இணையோடு வச்சுருந்தாங்க. இன்னும் 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் அவங்களும் காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளன் வர தாமதித்த பொழுது எல்லாரும் தூங்கிட்டாங்க, எல்லாமே தூங்கிட்டாங்க. ஆனால் இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சட்டம் வந்த உடனே 5 பேர் ஆயத்தமாக இருந்தவங்க எழுந்து போயிட்டாங்க. மற்ற 5 பேரும் அவங்க ரெடியாக போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நித்திரையினால் கனநித்திரையினால் அநேகர் பாதிக்கப்பட்டு இயேசு வருகிற நாளையே அறியாதிருப்பார்கள் என்பதாக இதுவும் கற்றுத்தருகிறது. நீங்கள் லௌகீக கவலைகளினாலாவது அல்ல இந்த உலகத்தை குறித்த பாவமான காரியங்களினால் பெருந்திண்டியினாலாவது உங்களுடைய இருதயம் கடினமாகாதபடிக்கும், நீங்கள் நினையாத நாளிலே அந்த நாள் உங்களுடைய வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா கிளட்டனி, பெருந்தீனினா கிளட்டனி, நிறைய சாப்பிட்டுட்டு எப்படி வயிறு முடக்க சாப்பிட்டுட்டு தூங்குறது, அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்லாம் நல்லா வயிறு முழு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அந்த நாள் வரதே தெரியாமல் உட்காந்து நீங்கள் இருக்கக்கூடாது என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. யோசித்து பாருங்கள், அதுதான் நம்ம யோசிக்கணும். அதுதான் ஆவிக்குரிய உலகத்தில் கூட அப்படியாக நம்ம எல்லாவற்றையும் மறந்து ஏதோ சுகபோகத்தில் இருக்கிறவர்களாக இருந்து வருகிறதே அறியாமல் போய் இருக்கிற நாட்கள் இருக்கும். எனக்கு சின்ன வயசில் ஒரு பெரிய பயம் உண்டு. என்ன பயம் தெரியுமா? பஸ்ஸில் போகும்போது தூங்கிடுவேன், நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாஃப் போயிடும். அது ரொம்ப பயம். அது பஸ்ஸை கூட பரவாயில்ல, ட்ரெயினில் அதோட ரொம்ப பயம். ஏறி உட்காந்திங்கன்னா 2 நாள் போனால் தான் லக்னோ போக முடியும். அப்போ சென்னையில் ஏறினா ட்ரெயினில் வந்து நான் போய் லக்னோ போகணும். போகிற வழியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது, ஜான்சி. அந்த ஜான்சிக்கு ட்ரெயின் போகும்போது நைட் எத்தனை மணிக்கு இருக்குது தெரியுமா? ராத்திரி 1 மணிக்கு போகும் ஜான்சி. அதில் நீங்கள் இறங்கினா வேறு ட்ரெயின் பிடிக்கணும் லக்னோ போகிறதுக்கு. அங்கேருந்து 5 மணி நேரம் போகணும் ட்ரெயினுக்கு. ஆனால் ஜான்சியில் இறங்குறத விட்டுட்டு வச்சுக்கோங்க, ட்ரெயின் நேராக டெல்லிக்கு போயிடும். அடுத்த நாள் எங்கே போவீங்க நீங்கள்? அந்த பயம் தான் எனக்கு அதிகமாக உண்டு. எப்போதும் அதுக்கு நைட்டு தூங்கவே மாட்டேன், முடிச்சே இருப்பேன். ட்ரெயின் வந்துச்சா, ஸ்டேஷன் வந்துச்சான்னு பார்த்தே இருப்பேன். இப்போ அதுதான் நம்மளும் அது அந்த விழிப்போடு நம்ம இருக்கணும். வெகு சுலபமாக நம்ம அதில் அந்த கவனத்தை நம்ம இழந்து விடுகிறோம், வெகு சுலபமாக இழந்து விடுகிறோம். சின்ன நைட்டில் உட்காந்துக்கும்போது திடீர்னு கார் ஓட்டும்போது தூங்கிடுறோம் இல்லையா? எத்தனை பேர் தூங்கியிருக்கீங்க கார் ஓட்டும்போது? யாரும் நான் தான் தூங்கியிருக்கேன், நீங்களாம் தூங்கியிருக்கீங்க, நானும் தூங்கியிருக்கிறேன். திடீர்னு முடிச்சு பார்த்தா ஐயோ கார் ஓரமாக போகுதே அப்படின்னு நமக்கு வரும். பியூவில் பக்கத்தில் உட்காந்துருப்பா, தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பா. அதான் ஒரு வேக்கப் கால், தூங்குனீங்களா முடிச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அமைதியாக பேசாமல் போகும்போது வெகு எளிதாக தூக்கம் வந்துடும். அப்போ நமக்கு ஒரு வேக்கப் கால் தேவை. அதுதான் தேவாதி தேவன் நமக்கு மிகுந்த கிருபையாக அந்த வேக்கப் காலை கொடுக்க, வெளித்திருப்பதற்காக நமக்கு ஊந்துகோலாக இருந்தவர் வழி நடத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாத்திரம் சொல்லலை, எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் விழித்திருங்கள். சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த ஊமை உங்களுக்கு மட்டும் சொல்லலப்பா, எல்லாருக்குமே சொல்லுகிறேன். நான் வருகிற நாளை யாரும் அறியாதவளாக இருக்கிறபடினாலே நீங்கள் விழித்திருங்கள் என்பதாக இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இன்றைக்கு கர்த்தர் சித்தமானால் அந்த விழிப்பில் இருக்கும் பொழுது வேக்கப் கால் யாருக்கு வந்தது? ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பும்படியாக என்ன காரியத்தை குறித்து பேசினார் என்பதை குறித்து நம்ம சில காரியம் வந்து யாரையும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நெய்பர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி லாஸ்ட் ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா த பிக்கஸ்ட் டாக் ஆஃப் த டவுன் என்ன தெரியுமா? பைசைக்கிள் காணாமல் போயிடுச்சு. அதுதான் வந்து பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுன். பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லுவாங்க, 5 நிமிஷம் தான் வச்சுருந்தேன், பைக்கை பார்த்தா காணாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே என்று சொல்லுவாங்க. யாரோ வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் போதும், திருடு வந்து எடுத்து போயிடுவான், டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ குயிக்காக அந்த திருடர்கள் செயலாற்றுகிறாங்க நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்புறம் மிகுந்த கவனமாக இருக்கணும். நம்ம எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் கூட சில சமயங்களை நம்ம மறந்து நம்ம தூங்கி விடுகிறோம். ஆவிக்குரிய விதத்தில் அப்படி தான் நம்ம இருந்து விடுகிறோம். தேவனின் நோக்காக அழைத்திருக்கிற பொறுப்பை மறந்தவர்களாக வேறு காரியத்தை சிந்திப்பதற்கு நம்ம விட்டு கொடுத்து விடுகிறோம். ஆகையினால் தான் விழிப்பாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம போக வேண்டிய காரியத்தை மறக்காமல் அதை குறித்து மிகுந்த கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட ஒரு பையன் படிச்சுருந்தான், அவன் பேர் நமோ நாராயணன். கிளாஸ்லேயே சின்ன பையன் தான் வந்தான், ஒரு சின்ன குள்ளை மாதிரி இருப்பான். ஆனால் ரொம்ப அதிகமாக பேசுவான், நல்லா வாயடிப்பான். அவன் கூட இருந்தால் போதும், கூட்டமே நிற்கும் அவன் பேசுறது கேட்பதற்கு. பேசிகிட்டே இருப்பான், ஸ்டாப்பே பண்ண மாட்டான், நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருப்பான். நல்லா வந்து பேச்சு போட்டு தான் பரிசுலாம் வாங்குவான், பெரிய பேச்சாளி. அப்படிப்பட்ட ஒரு நபர். அவன் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது அவன் கூட ஒரு 4 பேர் வருவாங்க கூட்டமாக. அந்த பசங்களாம் பேசிகிட்டே ரோட்டில் போய் வந்தாங்கன்னா நான் வராங்கன்னு தெரியும். அங்கே 2 பிளாக் தள்ளி வந்தாங்கன்னா அவங்க சத்தம் கேட்கும், பேசுகிற சத்தம் கேட்கும். அப்படி தான் பேசிட்டு வருவாங்க. ஒரு நாள் இந்த பையன் வந்துட்டான் ஸ்கூலுக்கு. வந்து ஃபஸ்ட்டு பீரியடு வந்துருச்சு. வந்து ஸ்கூல் புக்கு பார்க்குறான், காணல. பேகே காணல. நம்ம புக்கு பேக்கில் நிறைய புக்ஸ் வச்சு கொண்டு வருவாங்க, அப்புறம் நம்ம ஊரில் அப்படி தான் வளருவோம். அவனும் அப்படி புக்கு வச்சுருந்தான், பேகே காணாமல் போயிடுச்சு. எப்படி பேக் யாரை திருடிட்டு போயிருப்பாங்க? யாராவது எடுத்துட்டாங்க அவன் சொல்கிறான். யார் எடுத்துருப்பாங்க எல்லாம் தேடி பார்க்க எங்கேயுமே காணல. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, சாயங்காலம் அந்த புக்கு பேக் கிடச்சிச்சு. எங்கே கிடச்சிதுன்னா வந்து
எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று, பாபநாசத்தில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ். அந்த காலேஜில் போய் அந்த பள்ளிக்கு அந்த புக் பேக் கிடச்சிச்சு. இது எப்படியா பேக் அந்த காலேஜுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பசங்கள்லாம் பேசிகிட்டே வரும்போது இவன் வந்து கையை தூக்கிட்டு வர முடியல, ஒரே ஹெவி ஜாஸ்தியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போகிற ஒரு மாட்டு வண்டியில் வச்சுட்டு பின்னால் மாட்டு வண்டியில் பேசிகிட்டே வந்திருக்காங்க எல்லாரும். மாட்டு வண்டி போயிடுச்சுன்னு இவன் பேச்சு சுவாரஸ்யத்தில் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டான். இங்கே இந்த மெயின் ரோட்டில் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு நீளமான பாதையில் சைடில் பிரான்ச் வரணும். அவன் வந்துட்டான். வந்து பேச்சு சுவாரஸ்யத்தில் புக்கு பேக்கு போயிடுச்சுன்னு மறந்தே போயிட்டான். பார்த்தா அவங்க அப்பா தான் அங்கே ப்ரொஃபஸர் இருக்கிறாரு அந்த காலேஜில். அவரோட பேர் ரப்பர் ஸ்டாம்ப் படிச்சிருக்கு புக்கிலலாம். பார்த்தா சாயங்காலம் வீட்டுக்கு போனாங்க, அப்பா வச்சுருக்காரு பேகை வீட்டில். யோசித்து பாருங்க எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. அப்போ ரொம்ப சுலபமாக நம்ம மறந்து விடுகிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் போகும்பொழுது வாழ்க்கை பாதைகளை போக வேண்டிய எல்லாத்தையும் எங்கே போகணும், என்ன நோக்கத்துக்காக போகிறோம் என்பதை அறியாமல் நம்ம மறந்து விடுகிற அந்த சூழ்நிலைகளை நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பழைய பாட்டில் ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவன் அப்படியே நித்திரை செய்து கொண்டிருந்த பொழுது, அவன் தூங்கி கொண்டிருந்த பொழுது, இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பதை குறித்து எப்படி அவனோடு கூட பேசினார் என்பதை குறித்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே யாக்கோபு என்கிற ஒரு மனிதரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அவன் ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே தங்கி அங்கிருந்த கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த யாக்கோபு அவருடைய பயணத்திலே அவன் போகிறான். அப்போ போகும் பொழுது அவன் இரவானபடியினாலே அவன் நித்திரை செய்யும்படியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அங்கே இருந்த கற்களிலே ஒன்றை வைத்து தனக்கு தலையணையாக வைத்துக்கொண்டு அவன் படுத்து நித்திரை செய்கிறான். அவன் ஒரு சரீரப்பிரகாரமாக நித்திரை செய்கிறதை குறித்து தான் இந்த வேதம் இந்த பகுதி கற்றுத் தருகிறது. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படியாக நித்திரை செய்கிறவனாகத்தான் இருந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் எதற்காக தன்னை அழைத்தார் என்பதை குறித்து அவன் யோசித்து பார்க்காதவனாக, அதை குறித்து ஒரு எண்ணம் இல்லாதவனாக இருந்தான். அதை குறித்து மறந்து போனவனாக அவன் இருந்தான். ஆகவே அவனுக்கு படுத்து தூங்கும் பொழுது அவனுடைய எண்ணெல்லாம் எப்படி இருந்ததுன்னு யோசித்து பாருங்க. அவன் முதலாவதாக தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு அவன் வேறு ஒரு தூர தேசத்துக்கு போகிறான். இதுவரைக்கும் அங்கே போனதே இல்லை. அவனோட அம்மாவோட இப்போ சொந்த ஊருக்கு அவன் போகிறான். இதுவரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு அவன் போகிறான். அந்த ஊரில் போய் யாரை பார்க்கணும்? என்னோடய மாமன் அங்கே இருக்கார், பேர் லாபான் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த நபரை அவன் பார்த்ததில்லை. அந்த லாபானுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறான். இப்பொழுது இருந்தது போல் இங்கே பஸ்ஸோ அப்போ இருக்கிற ஒரு ட்ரெயினோ அல்லது ஏர்பிளேனோ இல்லை. டிக்கெட் எடுத்து அந்த ஊருக்கு போனால் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இல்லை, அவன் வழி கண்டுபிடித்து போகணும். ஆகவே முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை ஆரம்பிக்கிற ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான். நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முதலாக நீங்கள் வேலைக்கு வருகிறீங்க. உங்கள் வீட்டை விட்டு முதலாக வேலைக்கு நீங்கள் தேடி போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா கூட இருக்குது, அவன் போய் தனியாக வீட்டில் தங்க போகிறீங்க. எப்படி இருக்கும்? அவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போகிறான். அவனுடைய கோல் என்ன? அவன் போகணும், எங்கள் மாமா வீட்டுக்கு போகணும், நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதுக்கு தான் அவன் போகிறான். அவன் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண தான் போகிறான். ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, இங்கே உள்ள பெண்கள் யாரையும் நீ திருமணம் செய்ய வேண்டாம், நீ ஒரு சொந்த ஊரில் சேர்ந்து உன் இனத்தார்களுக்குள்ளாக என்னுடைய தாயின் சகோதரனுடைய வீட்டில் இருந்து அவர்களுக்குள்ளே ஒரு பெண் கொள்ளுவாயாக என்று சொல்லி அவங்க அப்பா சொன்னதை கேட்டு அவன் போகிறான். ஆகவே தான் அவன் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாக, தனக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படியாக, தனக்கென்று ஒரு வேலையை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்பதற்காக பல எண்ணங்களோடு, திட்டங்களோடு, பலவிதமான ஏக்கங்களோடு கூட அவன் தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் அநேக சமயத்தில் we have goals for us. நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும். நம்ம அப்பா அம்மாலாம் வளர்ந்த வீட்டு தான் நமக்கு தெரியும். நம்ம என்னோட வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம இந்த விதமான ஒரு நல்ல ஒரு நிலைமையில நம்ம இருக்கணும், பலருக்கு உதவி செய்யணும், நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு எண்ணத்தோடு கூட ஒரு ஆம்பிஷன், ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நம்ம நடந்து வருகிறோம். அதுதான் இந்த யாக்கோபு பண்ணின ஒரு வேலை. அவன் ஒரு தேவனை பற்றி அறியாதவன் அல்ல. அவங்க அப்பாவெல்லாம் சிறு வயதாக இருக்கும்போது அவங்க தியானத்துக்கு போவாங்க வெளியில். அதெல்லாம் பார்ப்பான். தினந்தோறும் சாயங்காலம் போகிறாங்க, எங்கள் அப்பா தியானம் பண்ணிட்டு வராங்க என்பது அவனுக்கு தெரியும். என் தாத்தா நிறைய கதையை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகப்பன் தேவன் வந்து அவரோடு கூட பேசுவாராம், ஏதோ வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாராம் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு உறவிலே அவன் இல்லை.
தேவனை பார்த்த ஒரு உறவு அவனுக்கு இல்லை. தேவனோடு கூட பேசுகிற, தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவங்கள் அவனுக்கு இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் என்ன? நான் வாழ்க்கையில் ஒரு பெரியவனாக மாற வேண்டும், எனக்கு ஒரு குடும்பம் அமைய வேண்டும், குடும்பத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் கடந்து செல்கிறான். நத்திங் ராங் வித் தட் அட் ஆல். தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவன் யோசித்துக் கொண்டுதான் போய் கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? லௌகிக கவலைகளினாலும் பெருந்திண்டியினாலும் உங்களுடைய இருதயங்கள் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நாளிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. It is not that we are doing anything wrong. It is not that we are doing sinful life, but we are just focusing on something else than what God wanted us to focus on. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனையாக இருந்தது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க சித்தமாக இருந்தார். அவன் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்க சித்தமாக இருந்தார். அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவன் மூலமாக முழு உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாக ஒரு வழி திறக்கும்படியாக கர்த்தர் நோக்கமாக இருந்தார். ஆனால் அவனுடைய எண்ணங்கள்லாம் தன்னுடைய சொந்த வாழ்க்கை குறுகின வட்டத்துக்குள்ளாகத்தான் இருந்தது. நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்தது. யோசித்து பாருங்க, நீங்கள் அநேக அப்படி தான். நமக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறார். He has a goal for us, he has a purpose for us. அதை நம்ம நினைக்காமல் மறந்து விடுகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவன் வயிற்றில் தாயுடைய வயிற்றில் அவன் வளர்கிற குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி. அவனோட அந்த கர்ப்பத்தில் 2 குழந்தைகளும் மோதி கொண்டு இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு உடனே ஒரே யோசனை. ஆகவே ரெபெக்கா சென்று கர்த்தரை விசாரிக்கும்படியாக அவங்க சொன்னாங்க. சென்று என் வயிற்றில் இருக்க பிள்ளைங்கள்லாம் மோதி கொண்டிருக்கிறார்களே, என்ன நடக்குதுன்னு கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை அவர் கொடுத்தார். அவர் சொன்ன, உனக்குள்ளாக இருப்பது 2 ராஜ்யங்கள் இருக்கிறாங்க, அவர் 2 ராஜ்யங்களாக மாறப்போகிறார்கள். அதில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பதாக கர்த்தர் சொன்னார். அப்போ இவன் மூலமாக, இந்த யாக்கோபு மூலமாக ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக முழு உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் யாக்கோபுக்கு அதை குறித்தெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை, அதை குறித்து அவன் யோசித்து கூட அவன் பார்க்கவில்லை. நான் ஒரு என்னுடைய மூத்தவன் எனக்கு செய்விப்பான்னு சொன்னால் எதற்காக கர்த்தர் சொன்னார் என்று யோசித்து தன்னுடைய லட்சியத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தில் அவன் இல்லை. அவன் ஒரு வாலிபனாக இருந்தான். எப்போது உலகம் போல போக்கில் போகிற ஒரு வாலிபனாக இருந்தான். தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கவனிக்கிற ஒரு வாலிபனாகத்தான் அவன் இருந்தான். இன்னைக்கு நம்மளாம் அப்படி தான் இருக்கிறோம், நேசமே அப்படி தான் இருக்கிறோம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, முதலாக நான் வேலைக்கு போகும்போது எப்படி ஒரு ஆவலோடு நான் சென்று இருப்பேன். முதலாக சம்பளமும் என்னெல்லாம் யோசித்துருப்பேன், எவ்வளோ காசு செலவு எவ்வளோ கவனமாக யோசித்துருப்பேன், எல்லாத்தையும் நான் யோசித்து பார்க்குறேன். அப்படி தான் அவன் யோசித்துருப்பான். அவங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும். எப்படி முதல் முறையாக அமெரிக்க தேசத்துக்கு வந்தீங்க யோசித்து பாருங்கள். கையில் ஒரு $20 தான் நான் இந்த தேசத்துக்குள்ளாக வந்தேன். நீங்களும் அப்படி தான் வந்திருப்பீங்க, எளிய நிலைமையில் வந்திருப்பீங்க. அப்போ வந்திருக்கும் போது யோசிச்சிருப்பீங்க, நான் வந்து ஒரு கார் வாங்கணும், இங்கே வந்து ஒரு வீடு வாங்கணும், இங்கே வந்து நல்ல ஒரு விசா கிடைக்கணும், க்ரீன் கார்டு கிடைக்கணும், சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும், என் குடும்பத்தை நான் கவனிக்க வேண்டும், ஊரில் இருக்கிற பெற்றோருக்கு நான் உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று பலவிதமான மனக்கோட்டைகள் எண்ணங்களோடு கூட நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கென்று ஏதோ ஒரு விசேஷமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். வாட் இஸ் தட் பர்பஸ் தட் ஹி ஹேஸ் ஃபார் யூ? அதை குறித்து யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? அதை குறித்து ஜெபித்திருக்கிறீங்களா? நான் இந்த உலகத்தில் எதற்காக வந்திருக்கிறேன் கர்த்தாவே? இந்த தேசத்துக்குள்ள எதற்காக நீ கொண்டு வந்திருக்கிறீர்? நீர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா, அதற்காக உழைக்கிறேனா என்று சொல்லி நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த யாக்கோபு அதெல்லாம் அறியாதவனாகத்தான் அவன் படுத்திருந்தான். அப்போ கர்த்தர் நினைத்தார் அவனுக்கு ஒரு வேக்கப் கால் கொடுக்கணும் என்று சொல்லி. அந்த இரவில் அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவன் சொப்பனத்தை கண்டான். அவன் நித்திரையிலே அவன் அந்த சொப்பனத்தை காணும்பொழுது ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. இதோ தேவ தூதர்கள் பரலோகத்துக்கு ஏறுகளும் இறங்குகளுமாக இருக்கிறாங்க. அந்த ஏணியின் உச்சியிலே தேவாதி தேவன் இருக்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உன் தகப்பனுடைய தேவனுமாக இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து நான் இனி படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் எப்பொழுதும் சுதந்திரமாக நான் கொடுக்க போகிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கென்று சொல்லுகிறதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுகிறது இல்லை என்பதாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதுதான் கர்த்தருடைய அன்பு. இதுதான் கர்த்தருடைய அன்பு. யோசித்து பாருங்க, இந்த யாக்கோபு ஜெபிக்கவில்லை. யாக்கோபு வந்து ஏதோ கர்த்தர் எனக்காக எதையாக செய்வார் என்று சொல்வதை கேட்டு அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவன் தம்முடைய அன்பினாலே தம்மை வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய அன்பினாலே அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவன் நினைத்ததை பார்க்கலாம் அதிகமாக அவனுக்கு வாக்கை கொடுக்கிறார். அவனுடைய எண்ணமெல்லாம் எனக்கு ஒரு மனைவி வேண்டும், எனக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று தான் அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். நான் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன், உனக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். உன்னுடைய தாத்தாவுக்கு நான் வாக்கு கொடுத்தேனே, அந்த வாக்குத்தின் தத்தத்தின்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் மகனே. யாக்கோபுவே, நான் அதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நீட் மீ ஃபார் தட்.
நான் உன்னை கைவிடாமல் இருந்தால்தான் உனக்கு அதில் முடியும், அதில் காரியம் வாய்க்கும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். You may be thinking that you have the wisdom that you need, that you have the strength that you need, you have everything that you need to be able to excel in what you do, but you need God beyond everything else. தேவாதி தேவன் தன்னை வெளிப்படுத்த காரணம் என்ன? என் மகனை, உனக்கு நீ தேவை, நான் தேவை உனக்கு. நினைக்கலாம் உன்னுடைய சொந்த பலத்தில் எல்லாவற்றையும் செய்து விடாம் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாக முடியும். நான் உன்னோடு கூட இருந்தால் தான் ஆசீர்வதிக்க முடியும். அவரே சொல்லுகிறார், நான் இதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகாமல் இருந்து உன்னை கைவிடாதிருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். Not that Jacob was wise enough to ask for that, but God in his love promised him that. இன்றைக்கு அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சொல்லுகிறதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். நாம் ஜெபித்ததுனால அல்ல, அவர் தம்முடைய மிகுந்த அன்பினாலே நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். to wake us up out of the destiny, the direction that we think we are running towards. யாக்கோபுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. அவன் முழித்து கொண்டு என்ன செய்யலாம் பாருங்க. முதலாவதாக அந்த இடத்தை சுற்றிலும் பார்க்கிறான். இடம் பயங்கரமாக இருக்கிறது, இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறான். அதன் பின்பு சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த இடத்திலே கர்த்தர் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். ஐ டிட் நாட் நோ, ஐ வாஸ் அன்அவேர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் அதை அறியாது இருக்கிறீர்கள். உங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். ஆனால் அவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் உனக்கு தேவை, நான் உன்னோட கரத்தை பிடித்து வழி நடத்துவேன், அது முடிகிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதை பார்த்த உடனே யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவன் எதுவுமே கேட்கல. ஆனால் இப்பொழுது கர்த்தர் வந்து சொன்ன உடனே கர்த்தரோடு கூட உடன்படிக்கை அவன் செய்கிறான். அதை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் போகிற வழியில் என்னை ஆசீர்வதித்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் எனக்கு கொடுத்து சமாதானத்தோடு வீட்டுக்கு வர சொல்லிட்டீங்கன்னா தேவரீர் எனக்கு தேவனாக இருப்பீர், கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பீர். நான் எனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக நான் செலுத்துகிறேன். அந்த உடன்படிக்கை அவன் செய்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கேட்டாரா அவன்கிட்ட, எனக்கு ஒரு 10% கொடுத்துருப்பான்னு சொன்னாரா? சொல்லலை. அவனோட வாழ்க்கை வந்து யோசித்ததெல்லாம், எனக்கு ஒரு சாப்பாடு வேணும், எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், நான் திரும்ப வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். நான் போய் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு உடுக்க உடையோடு நல்ல உணவோடு கூட மறுபடியும் அங்கே வீட்டுக்கு வரணும். அதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்தால், நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினால் நான் எனக்கு உண்டாகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் தருவேன் என்று அவன் பொருத்தனை பண்ணிக்கொண்டான். தட் இஸ் த covenant of love that he made with God, not of anything else, not of a compulsion, not because of a commandment, not of because there was no commandments given at that time. அவன் இந்த அன்பினால அவன் சொல்லுகிறான், நான் உங்களோட உடன்படிக்கை செய்கிறேன் கர்த்தாவே, நான் உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன். That was the response that he had. But little did he know that he knew that he needed the grace of God in his life every day. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தெரியும். அவனோட வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அவன் பிறக்கும் பொழுது ஒரு கர்த்தருடைய உன்னத நோக்கத்தோடு பிறந்தவன் தான். ஆனால் அவன் பிறக்கும் பொழுதே ஒரு பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான். பிறக்கும் பொழுது மற்றவர்கள் ஏமாற்றுகிறவனாக பிறக்கிறான். பிறக்கும் பொழுதே மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து எப்பொழுதும் ஷார்ட்கட்டை செய்கிறவனாக தான் இருக்கிறான். இந்த வாழ்க்கை எப்போதும் எப்படி குறைவான, தனக்கு எதுவுமே நஷ்டமாகாதபடி எதை செய்ய முடியுமோ தன்னுடைய ஆதாயத்துக்கு அதைத்தான் அவன் செய்வான். பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏசாவோட குதிகாலை பிடித்து கொண்டு வந்தான். உடனே பார்த்து சொன்னாங்க, இவன் பார்த்தா அவன் ஏமாத்துக்காரன் என்று சொல்லி அவனை பார்த்து சொன்னாங்க. அவன் பேரே யாக்கோபு, எத்தன் என்பது தான் அவனுடைய பெயராக இருந்தது. சின்ன பிள்ளைய வளர்ந்துட்டு வராங்க. ஒரு நாளில் அண்ணன் ஏசா வந்து கேட்குறான், கொஞ்சம் கூழில் கொஞ்சம் தாப்பான்னு சொல்லி. அவன் சொல்ல, அந்த தூள் உனக்கு தரேன்ப்பா, ஆனால் என்ன செய்யணும், உன்னோட சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்றைக்கு எனக்கு விற்று போடு என்று சொல்லுகிறான். ஏமாற்றி அவனுடைய சொந்த அண்ணனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டுகிறான். அதன் பின்பு அவனுடைய தகப்பனாருடைய வயதான நாளில் அவருக்கு கண்ணு தெரியலை. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் என் மகனை ஆசீர்வதிக்கிறேன், ஏசாவே நீ வா, நீ போய் எனக்காக வேட்டையாடி நல்ல எனக்கு பிரியமான பதார்த்தங்களாக கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவன் போயிட்டு வரும் பொழுது அதற்கு முன்பாகவே யாக்கோபு வருகிறான். வந்து ஏசாவை போல நடிக்கிறான். உள்ளே சென்று போய் சொல்லுகிறான், ஈசாக்குவை பார்த்து, தகப்பனே, நீர் பிரியமான உமக்கு பதார்த்தங்களை கொண்டு வந்திருக்கிறேன், எழுந்து சாப்பிட்டு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏமாற்றுகிறான். அப்பாவுக்கு ஒரு சந்தேகம், அவருக்கு கண்ணு தான் தெரியல, காது கேட்குது. அவர் சொல்கிறாரு, உங்கள் சத்தத்தை பார்த்தா ஏசாவை போல இருக்குது, எப்பா நீ என் மகன் ஏசாதானோ என்று கேட்கிறார். அவன் சொன்னான், ஆமாம் நான் ஏசாதான் என்று சொல்லுகிறான். சரி, நீ சாப்பாடை கொண்டு வை, சாப்பாடு கொண்டு வைக்கிறான், சாப்பிடுகிறார். சாப்பிட்டு பார்த்தா அது ஏசா சமைக்கிற மாதிரி இல்லை, இதை பார்த்தா ரெபக்கா சமைக்கிற மாதிரி இருக்குது, என் மனைவி சமைக்கிற மாதிரி இருக்குது. யோசித்து பார்த்துருப்பார் அவருக்கு இன்னும் சந்தேகம் போகல, இது உண்மையிலேயே மகன் ஏசாதானு அவருக்கு தெரியல. சாப்பிட்டு முடிந்தானே அவர் இன்னொரு டெஸ்ட் பண்ணணும் பார்க்குறது, உண்மையிலேயே ஏசாதானே யாக்கோபான்னு தெரியணும். என் மகனே நீ வா, பக்கத்தில் வா, தழுவி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறான். பக்கத்தில் வருகிறான். அவரை தழுவி பிடித்து
ஆனால் மோந்து பார்க்குறான், அவனோட சரீரத்தை மோந்து பார்க்குறாரு, ஸ்மெல்லு பார்க்குறாரு. பார்த்தா அவன் போட்டுக்க ட்ரெஸ்லாம் ஏசாவோட ட்ரெஸ்ஸு. அப்போ ஈசாக்கு தெரியல. அப்போ பார்த்தா சத்தத்தை பார்த்தா யாக்கோபு சத்தமாக இருக்குது, கையை பார்த்தா ஏசாவமாக இருக்குது, ரோம மிகுந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறான். அதையும் திருடி கொண்டான். That was his very nature. By nature a sinful man. யோசித்து பாருங்க, a man who had a divine destiny of God, but a man who had a nature as completely innocent. இன்றைக்கி அப்படி தான் நம்ம குறித்து கர்த்தர் உன்னத நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு பாவத்தில் நடந்து கொண்டு எல்லாரையும் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். எனக்கென்று ஒரு ஆதாயம் இருந்தால் போதும், எனக்கென்று ஒரு ஒரு பெரிய பெயர் வந்தால் போதும், எனக்கு ஒரு வருமானம் வந்தால் போதும், என்னுடைய காரியம் இருந்தால் போதும் என்று சொல்லி செல்ஃபிஷாக யோசித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். யாக்கோவை போல ஒரு காரியம். யாக்கோ அப்படி தான் எத்தனா இருந்தான், ஏமாற்றுக்கிறவனாக இருந்தான். ஒரு நாளில் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிறக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் அவனை குறித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விருப்பமாக இருந்தவர். ஆனால் இப்பொழுதோ அவன் தன்னுடைய ஏமாற்று வழியில் சென்று கொண்டிருக்கிறான். தேவனுக்கு ஒன்று நன்றாக தெரியும், அவன் தன்னுடைய ஏமாற்று வழியில் சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் தான் விரும்பின ஒரு நல்ல ஆசீர்வாதமான இடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் விரும்புகிற ஆசீர்வாதத்தை உலகம் முழுவதையும் நான் ரட்சிக்க வேண்டும் என்கிற ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள அடைந்து கொள்ள முடியாது. அவனுடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆகவே தான் அது மிகுந்த கிருபையாக அன்போடு வந்து அவனோடு கூட பேசுகிறார். யாக்கோபு, என்னை பார், உனக்கு நான் தேவை என்று அவர் சொல்லுகிறார். Dearly beloved, today the Lord is speaking to each and every one of you. அவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும், உண்மைதான். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அது உண்மைதான். நீ ஆசீர்வாதத்தை விரும்புகிறாய், அது நன்மைதான். ஆனாலும் அதெல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு நான் தேவை மகனே, உனக்கு நான் தேவை என் மகளே, நான் உன்னை எனக்கு வெளிப்படுத்துகிறேன், நான் உன்னோடு கூட இருந்தால் தான் உன் காரியமாக ஜெயமாக மாறும் என்று சொல்லி. யாக்கோபுக்கு இப்போ அதை பற்றிலாம் தெரியாது. ஏதோ கர்த்தர் சொல்ல கேட்டுக்கொள்ள முற்றிலுமாக புரியவில்லை. But what he did not understand is that he was very much going to be in need of the grace of God for the next 20 years of his life. 20 வருஷமாக அவன் மற்றவர்களால் ஏமாற்றப்பட போகிறான். அது அவருக்கு தெரியாதப்போ அது வரைக்கும் நினச்சிருப்பான், நான் தான் இருக்கிற பெரிய கல்லை நினச்சிருப்பான். இப்போ அவனை விட பெரிய கல்லை வந்து வரப்போகிறான்னு அவனுக்கு தெரியாது. என்னோட அவனோட வாழ்க்கையில் வர 20 வருஷம் படப்போகிற கஷ்டம் அவனுக்கு தெரியாது. கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், எப்போ சொல்லுங்க, உனக்கு நான் தேவை மகனே, நான் உன்னோடு இருந்தால் தான் உன்னால் நீ போய்ட்டு ஜெயமாக வர முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கேட்டு ஆனால் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறான். தட் இஸ் நாட் அ கவர்னன்ட் ஆஃப் அ கிரேட் சாங்க்டிஃபிகேஷன் ஆர் அதர் திங். ஏதோ பரிசுத்தமாகி தேவனோடு பண்ண உடன்படிக்கை இல்லை. அவன் சிம்பிளாக சொல்கிறான், சரி நீ எல்லாம் தாங்க, நான் உனக்கு 10% தரேன், அவ்வளோதான் டீல். வெரி பிஸ்னஸ் மைண்டட். அப்படி தான் சொல்லிட்டு போகிறான். இப்போ வந்துட்டான், மாமா வீட்டுக்கு வந்துட்டு லாபாரம் பார்க்குறான். 2 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்க்குறான், சந்தோஷம். அவனோடு கூட இருந்து 1 மாதம் அவளை மாடுகளாக மேய்த்து வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்கிறான். அப்போ மாமா அவனை பார்த்து கேட்குறாரு, நீ என்னுடைய மருமகனாக இருப்பதனால எனக்கு சும்மா வேலை செய்யலாமா? உன் சம்பளம் எவ்வளவு என்ன என்று சொல் என்று கேட்ட உடனே அவன் சொல்கிறான், உன்னுடைய 2வது மகளாகிய ராகேலுக்காக, அவளை திருமணத்தில் விவாகம் செய்வதற்காக நான் 7 வருஷம் உனக்கு வேலை செய்கிறேன் என்று சொல்லி அவரோட வாக்கு கொடுக்குறான். 7 வருஷம், அதுதான் பெரிய ஒரு டீல். சரி என்று சொல்லி எல்லாம் அக்ரி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு 7 வருஷம் அவன் கடினமாக உழைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவள் மேலே இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷம் அவனுக்கு கொஞ்சமாய் தோன்றினது. 7 வருஷம் முடிச்சுட்டான். முடிச்சு கல்யாண நாள் வந்து விட்டது. மாமாட்ட போய் கேட்குறான், என்னோட மனைவி எனக்கு திருமணம் பண்ணி தாருங்கன்னு சொல்லி கேட்குறான். அவன் கூப்பிட்டு பெரிய விருந்து செய்கிறார்கள். இரவான உடனே தன்னோட மூத்த மகளாகிய லேயாளை கொண்டு வந்து மனைவியாக கொடுத்து விடுகிறான். காலையில் எழுந்து பார்த்தா தான் லாபம் இருக்குது. ஐயோ, நம்ம ஏமாற்றிட்டோமே, மற்றவங்களை ஏமாத்துறோம், நம்ம ஏமாற்றிட்டோமே இப்போ என்று அவனுக்கு அப்போ தான் புரிந்தது. மாமா பார்த்து கேட்குறான், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் உன்னுடைய இளைய மகளுக்கு தானே வேலை செய்தேன். முதல் முறையாக ஏமாற்றப்பட்டுட்டான். அப்போ லாபம் சொல்கிறான், இல்லை உனக்கு மூத்தவள் இருக்கும்போது இளையோட கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நீ அவளுக்காக 7 நாள் திருமண வரவை நிறைவேற்று, அதன் பின்பு உன 2வது மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தருகிறேன்னு சொல்லுகிறான். அவளுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை செய். பார்த்தான், இன்னும் மருமக இருந்தால் தான் வேலை நமக்கு நடக்கும், இன்னொரு 7 வருஷம் வச்சுக்கலாம் வீட்டோட என்று சொல்லி அவனும் ஏமாந்து சரி என்று சொல்லுகிறான். அடுத்த 7 வருடம் உழைக்கிறான் 2வது மகள் ராகேலுக்காக. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் திரும்ப உழைக்கிறான். 7 வருஷம் முதல் மகளுக்காக, 7 வருஷம் 2வது மகளுக்காக, மறுபடியும் 6 வருடம் தன்னுடைய சம்பளத்துக்காக அவன் உழைக்கிறான். வேதம் சொல்லுகிறது 10 முறை அவனுடைய சம்பளத்தை லாபான் மாற்றுகிறான். ஒரு முறை வந்து சொல்லுவான், புள்ளி உள்ளது தான்ப்பா உனக்கு சம்பளம். அடுத்த முறை வந்து சொல்ல, இல்லை வரி உள்ளதான் உனக்கு சம்பளம். 3வது முறை சொல்ல, இல்லை கலப்பு நிற உள்ளதான் உனக்கு சம்பளம் என்று மாற்றிக்கொண்டே இருப்பான். எப்படி யாரும் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி. Then he knew one thing, he learned one thing. You know what? If God was not on my side, I would be sent empty. அது அப்போ தான் புரிந்து கொண்டான்.
தேவாலயம் வந்து வாக்கு கொடுக்கிறார். அந்த ஏணியில் இது சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், அவனை கைவிடுவது இல்லைன்னு சொல்லுகிற பொழுது அதனுடைய ஆழம் அவனுக்கு புரியலை. ஆனால் இப்போ பாருங்கள், அவன் ஏமாற்றப்பட்டவுடனே அவனே சொல்கிறான் மாமாவை பார்த்து, என் தகப்பனுக்குரிய பயபக்திக்குரிய அந்த தேவன் என்னோடு கூட இல்லாமல் இருந்துதான் நீதி இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டு இருப்பீர் என்று அவனே சொல்லுகிறான். அந்த தேவன் என்னோடு கூட இருந்ததுனாலே தான் என்னை பாதுகாத்து கொண்டு இருந்தான் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் அப்படியாக ஏமாற்றுகிற மக்கள் உண்டு. உங்களுக்குள்ள ஏமாற்றங்கள், பல ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். பல வருடங்களுக்கு முன்பாக நான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த கம்பெனியில் இருந்தபோது நான் ஒரு இன்ஜினியர் தான். அப்போ தான் படித்து முடித்து ஒரு வருஷம் தான் வேலையில் இருக்கிறேன். என் வேலையில் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுத தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஒரு நாளில் என்னுடைய மேனேஜர் இருந்த மேனேஜர் ஒரு வெக்கேஷன் போகிறேன்னு போனார். ஒரு மாதம் போகிறேன்னு சொல்லிட்டு போனார். அப்போ யாருமே அந்த இடத்தை பார்ப்பதுக்கு இல்லை. இது லக்னோ நகரத்தில் நடந்த ஒரு கதை. நானும் சரி என்று சொல்லி நானே இந்த எல்லா இடத்தையும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் காரியெல்லாம் பார்த்துக்கொள்வேன். ஆனால் எனக்கு ஒன்றும் அனுபவங்கள் கிடையாது, என்ன செய்வது ஒன்றுமே தெரியாது. திடீர்னு சொன்னாங்க ஊருக்கு போன மேனேஜர் இன்னும் 2 மாதம் வரமாட்டாருன்னு சொன்னாங்க. 3 மாதம் ஆகிப்போச்சு. இப்போ நான் அவ்வளோ வேலையில் நான் செய்கிறேன், எனக்கு தெரியாத வேலை நான் செய்கிறேன். என்ன வேலை எனக்கு தெரியாது. அவர் போய் எல்லாம் சேல்ஸ் கால் பண்ணுவார், மார்க்கெட்டிங் பண்ணுவார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் போய் அங்கே போய் எல்லாம் பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் சேர்ந்து நான் பேசுகிறேன். அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதி தரணும்னு சொல்கிறாங்க. நானும் அவங்ககிட்ட எல்லாம் தெரிந்தது போல் நான் சொல்லுகிறேன், எனக்கு 1 வருஷம் தான் அனுபவம், அது அவர்களுக்கு தெரியாது சொல்லி எல்லாம் பேரம் பேசி வேலையெல்லாம் பேசியாச்சு. 50,000 ரூபா சாஃப்ட்வேருக்கு என்று சொல்லி வேலை பேசிட்டேன். அப்போ அந்த கம்பெனியில் உள்ள அந்த மேனேஜர் சொன்னார், சரி அட்வான்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு அனுபவம் கிடையாது, நான் அட்வான்ஸ்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன். $0 0 கொடுத்தா போதும் என்று சொல்லி அட்வான்ஸ்லாம் தேவையில்லைன்னு. அவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. இருந்தாலும் இறக்கப்பட்டு சொன்னார், இல்லை நான் வந்து 50% உனக்கு அட்வான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி 25,000 ரூபா கொடுத்து தரேன். கையில் 25,000 ரூபா பார்த்ததே கிடையாது. எனக்கு மாதம் சம்பளம் போய் 2,000 ரூபா தான். 25,000 ரூபா கையில் வாங்கி கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்தேன். பெரிய சந்தோஷம். அந்த அந்த சேல்ஸ்மேன் வேலையே நான் தான் செய்தது. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் நான் தான் எழுதணும். இப்போ எல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸில் லெட்டர்ஸ் வருது, எல்லாம் என் பேர் போட்டு லெட்டர்ஸ் வருது. எங்கள் மேனேஜர் போட்டு பேர் வரல, எல்லாம் நான் மேனேஜர் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கேன். சில நாட்கள் கழித்து கடினமாக வேலை பார்த்தேன். அதில் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அந்த கம்பெனியில் உள்ள அங்கே உள்ள இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லாம் லீட் பண்ணி இதெல்லாம் எழுதணும்னு சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுப்பேன். அவர்களோட எங்கள் கூட உட்காந்துலாம் பேசுவாங்க. எல்லாம் ஹிந்தி தெரிந்தவங்க தான், நான் வட இந்தியர்கள். அதில் ஒரே ஒரு விட்டு தமிழர், அவர்கள் கூட சேர்ந்து நான் பேசி கொண்டிருப்பேன். திடீர்னு பார்த்தா ஒரு மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும். அதில் நிறைய நல்ல ப்ரோக்ரஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, டேட்டா பேஸ் ப்ரோக்ராம். இப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது அந்த கம்பெனியிலேருந்து, நாங்கள் உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டோம், உங்களுடைய கான்ட்ராக்ட் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அவங்களுடைய நினைவே முதல்ல இருந்து அப்படி தான். அவங்க முழுமையாக 50,000 கொடுப்பதாக யோசிக்கவே இல்லை. எப்படியாவது திருடி கொள்ளலாம் என்று தான் அவங்க யோசித்துருக்காங்க. எனக்கு அது தெரியாது. நான் உடனே அங்கேருந்து ஒரே தமிழரோட ஃபோனில் கூப்பிட்டேன். உங்களால் என்ன அப்படின்றாரு இந்த கேட்டவர்கிட்ட. அவர் சொன்னார், ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான் சொன்னார். இதை காப்பி எடுத்து வச்சுருக்காரு எல்லாத்தையும். ஆமாம் என்று சொன்னார். அப்போ எனக்கு உள்ள மிகவும் துக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ஏமாற்றிட்டாங்களே என்று சொல்லி நான் மிகவும் அதிகமாக வருத்தப்பட்டேன். ஆனால் ஒன்றுமே அனுபவம் இல்லாமல் இருந்த பொழுது கர்த்தர் அதை பயன்படுத்தி எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் உன்னோடு கூட இல்லாமல் இருந்தேன், உன்னை 0 ரூபாவில் அனுப்பியிருப்பான் உன்னை. நான் இருந்தெல்லாம் அவன் 25,000 ரூபாய் கொடுத்தான் என்று கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றுகிறவர்கள் அதிகமாக உண்டு. இந்த யாக்கோபு மற்றவர்களை ஏமாற்றுகிறவனாக தான் இருந்தான். எத்தனையோ நாட்களே மற்றவர்களை ஏமாற்றினான். பட் he got a hard turn of events when he was cheated on by other people. யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு பிரதிபலன் உண்டாகும் என்று நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆனால் அதை மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர் யாக்கோபு சொல்கிறாருப்பா, நீ எல்லாம் தப்பு பண்ண உண்மைதான், நீ ஏமாத்துக்காரன் தான். ஆனாலும் பாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நான் உனக்காக வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறணும், உண்மையில் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வேண்டும், அதற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்றைக்கு அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற வேண்டும், திட்டம் நிறைவேற வேண்டும், அதைத்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். That is why he is saying, be watchful, do not be slumbering, be awake and understand the purpose that I have for you. யாக்கோபோட வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து அவன் 2 மனைவிகள் 12 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிறான். மந்தைகள் பெருகிவிட்டன. மறுபடியும் நான் திரும்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி திரும்பி வருகிறான். ஆனால் பாருங்கள், இது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனால் தேவனோடு கூட சரியான உறவில் அவன் இல்லை. தன்னுடைய சொந்த அண்ணனோடு கூட சரியான உறவில் அவன் இல்லை. சண்டை, பிரிவினை. இப்போ வீட்டுக்கு வர போகிறான், என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. சொத்து சண்டை. இன்றைக்கு அநேகோட வாழ்க்கையில் அப்படி தான். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. யாரோடு கூட ஒரு சண்டை, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்களால் பேச முடியாத ஒரு நிலைமை, அப்படி தான் வந்து கொண்டு இருக்கிறான்.
திரும்ப வருகிறான் வீட்டுக்கு. வீட்டில் வரும்போது என்ன நடக்குமோ என்பது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அண்ணன் சொன்னது என்ன சொல்லியிருந்தான், ஏசா என்னுடைய தகப்பனாருக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும், அப்பொழுது என் சகோதரன் கொலை செய்து போடுவேன், அப்படிதான் சொல்லியிருந்தான். இப்போ வீட்டுக்கு வரும்போது தான் அவனுக்கு அந்த பயம் அவனுக்கு அதிகமாக ஆரம்பிக்கிறது. எங்கள் அண்ணன் அப்படி தான் சொல்லியிருந்தான், ஒரு நாள் என்னை கொண்டு போடுவேன்னு சொல்லியிருந்தானே என்று சொல்லி பயத்தோடு கூட அவன் வருகிறான். வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு, ஊர் பக்கத்தில் வந்தாச்சு. வந்த உடனே ஊருக்கு போகிறதுக்கு முன்பாக எங்கள் அண்ணன் எப்படி இருக்கான், அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக சில வேலையாட்களை அனுப்புகிறான். போய் நான் அண்ணன்ட்ட சொல்லுங்கள், நான் வரேன்னு சொல்லுங்கள், யாக்கோபு வரேன்னு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அவங்கெல்லாம் வராங்க, வந்து ஏசாவை பார்த்து சொல்கிறாங்க, தம்பி வராரு, யாக்கோபு வராரு என்று சொன்ன உடனே ஏசாவும் சொல்கிறான், நானும் வருகிறேன் சொல்லி வந்தால் பரவாயில்ல, குடும்பத்தோட மனைவியோ அவங்க பிள்ளையோட வந்தால் பரவாயில்ல. ஆனால் தன்னோடு கூட 350 போர் சேவகர்கள் போல ஒரு பெரிய ஒரு இராணுவத்தை கூட்டிக் கொண்டு வருவது போல நான் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறான். அதை கேட்ட உடனே யாக்கோபுடைய உள்ளம் தத்தளிக்கிறது. பழைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ பதில் கொடுக்குற நேரம் வந்துவிட்டதே, நான் என்ன செய்ய போகிறேனோ என்று அவருடைய உள்ளம் ஒரு துக்கித்து பயத்தில் இருக்கிறான். அப்போ தான் முதல் முறையாக for the very first time he has a real prayer to God. அது வரைக்கும் அந்த தேவனோடு உண்மையாக ஜெபித்தது இல்லை. அவர் சொன்னதை கேட்டு பதில் சொல்லியிருக்கிறானே ஒழிய அவனோட உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து அவரோடு கூட அவன் பேசினது இல்லை. தன்னோடு கூட தேவன் இருந்ததை அறிந்திருந்தான். உலகத்துக்காக மாத்திரமல்ல, இப்போது அவருடைய கிருபை எனக்கு தேவை, என்னோட ஜீவன் போகிறது என்பதை அறிந்து பயத்தோடு கூட அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை அவன் செய்கிறான். தேவன் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவன் சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை பாருங்கள், அதை பார்க்கும்போது அவனுடைய உள்ளத்தின் ஆழ நமக்கு புரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9 முதல் 12 வசனத்தில் இந்த ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். யாக்கோபு இப்போ தான் முதலாவதாக தேவனை நோக்கி உண்மையான ஜெபம் ஜெபிக்கிறான். யாக்கோபு என் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல. நான் கையும் கோலுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். பாருங்க, இப்போ அந்த ஜெபத்தில் முதலாவதாக அவன் தேவர் சொன்ன வார்த்தைகளை அவருக்கு நினைப்பு ஊட்டி அவன் ஜெபிக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் தான் சொன்னீங்க, திருப்பி உன் இடத்துக்கு போ, உன் தேசத்துக்கு போ, உன் இனத்தார் இடத்துக்கு போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று நீங்கள் தானே சொன்னீங்க. நான் வந்திருக்கிறேன். இப்போ ஏசா வருகிறான், அவன் என்னையும் தாய்மார்களை முறியடிப்பான் என்று நான் பயந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே என்று அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை வைத்து உரிமை கோரி அவன் ஜெபிக்கிறான். ரிமெம்பர் தட். யோசித்து பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இந்த பயத்தின் மத்தியிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி அவன் ஜெபிக்கிறான். நீங்கள் சொன்னது உண்டே என்று அவன் ஜெபிக்கிறான். யூ அண்ட் ஐ ஹேவ் டு ப்ரே லைக் தட். தேவனுடைய வசனத்தை வைத்து கத்த அந்த வசனத்தை சொன்னபடி எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த ஜெப அனுபவத்துக்குள்ளாக வரணும். இது வரைக்கும் யாக்கோபுக்கு அந்த ஜெப அனுபவம் இல்லை. He was asleep. He was not mindful of exactly what God wanted to do in his life. இப்போது கர்த்தர் கொடுத்த வேக்கப் காலுக்கு அப்புறம் இப்போதான் முழுமையாக அதை குறித்து யோசித்து அவன் தேவனோடு கூட பேசுகிறான். Then God knew one thing that he had to do, which is to repent for what all he has done in the past. அப்படி செய்தால் தான் அவனுக்கு ஆசீர்வாதம் தர முடியும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்மைதான். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அவருடைய மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். Until we repent, until we set things right in our life, he cannot fulfill the promises upon our lives. You can repeat the promise, you can quote all the promises, but none of those promises will come to pass until we come to the place of repentance. மனம் திரும்புதலுக்கு வந்தாதான் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற முடியும். யாக்கோபு இப்போ இது வரைக்கும் அந்த அனுபவத்துக்குள்ளாக அவன் இல்லை. தேவனை அறிந்தவன் இல்லை, தேவனுடைய பிள்ளையை நடந்து கொண்டவன் இல்லை. இப்பொழுது அவன் தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கிறான். ஜெபத்தை சொல்லி அந்த தேவனுடைய சமூகத்தில் தனியாய் நின்று அவன் ஜெபிக்கிறான். யாப்போக்கு என்கிற ஆற்றை கடந்து வருகிறார்கள். எல்லா குடும்பத்தையும் அனுப்பிட்டான், எல்லா மந்தைகள்லாம் அனுப்பிட்டான். அவன் தனியாய் இருக்கிறான். யாக்கோபு தனித்திருந்து பிந்தி அவன் போராடி ஜெபிக்கிறான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் அவனோடு கூட போராடுகிறார். இரவு முழுவதும் போராடும் பொழுது அவன் ஜெயம் பெறாது கண்டு அவனுடைய இடுப்பு நரம்பை தொடுகிறான். அவனுடைய கால் சுளுக்கி கொண்டது, நடக்க முடியலை. அப்போ அந்த வலியின் மத்தியில் கூட அதை பார்த்து கெஞ்சி அவன் ஜெபிக்கிறான், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒளியை நான் உன்னை விடுகிறது இல்லை என்று சொல்லி. At that time God had a question for him. அந்த கேள்வி பாருங்க,
தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன? அவருக்கு தெரியாதா? ஏனியின் மேல் நின்று பேசிய தேவன் அல்லவா? யாக்கோபுவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? யாக்கோபே நீ உன்னுடைய இடத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பின கர்த்தர் அல்லவா? அவருக்கு தெரியாத அவருடைய பெயர். ஆனால் இப்பொழுது அவன் நிற்கிற நிலைமையை பாருங்கள், அவன் கேட்கிற விண்ணப்பத்தை பாருங்கள், பதிலாக வருகிற கேள்வியை யோசித்து பாருங்கள். அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று அவன் கேட்கிறான். அதுக்கு பதில் வருகிறது உங்களுடைய பெயர் என்னென்று சொல்லி. இமீடியட்லி there was a flashback in his mind. பல வருஷங்கள் முன்பாக நடந்த காரியத்தை யோசித்து பார்க்கிறான். வயதானத்தினுடைய தகப்பனாரை யோசித்து பார்க்கிறான். கண்ணு தெரியாமல் உட்கார்ந்து இருக்கிறார். ஒருத்தர் சென்று கேட்கிறான், தகப்பனே என்னை ஆசீர்வதியும், நான் தான் ஏசா என்று சொல்லி ஆசீர்வதித்து கேட்கிறான். அப்போ அவர் கேட்குற, அவன் பேர் என்ன, நீ யார் மகனே, யார் மகனே என்று கேட்ட உடனே அவன் சொன்ன, நான் ஏசா, நான் ஏசா என்று அவன் சொல்லுகிறான். இப்போ அவனுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? அப்போ தான் அவனுக்கு தான் செய்த குற்றங்கள் மனதில் வருகிறது. நான் பேரை பொய்யா நான் சொன்னேன், நான் ஏசா என்று பொய் சொன்னேன். உண்மையை ஒத்துக்கொள்கிறான் தேவனுடைய சமூகத்தில். நான் யாக்கோபு, நான் எத்தன், ஐ எம் நோபடி, ஐ எம் எ ரிசீவர் என்று சொல்லி தன்னை ஒத்துக்கொள்ளுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய பெயரை மாற்றுகிறார். உன்னுடைய பெயர் இனிமேல் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். அந்த விசுவாசத்துக்குள்ளாக வரணுமே, அவன் கர்த்தருக்குள்ளாக வரணும். அதுக்காக கர்த்தர் இவ்வளவு தூரம் வழி நடத்த அதை யோசித்து பாருங்கள். தன்னோட வழியில் போய் கொண்டு இருக்கிறான். எனக்கு உலகத்தில் எப்படியும் போது, உலகத்தை தான் நான் ஓடிக்கொண்டு சொல்லுகிறான். அவனை தன்னை நோக்கி அவனை திருப்புகிறார். அதன் பின்பு அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். பட் ஆல்வேஸ் his longing was on the day when he would repent. It was the day then when he would come back. உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கலாம். Don't think that you have accomplished everything until you come to the place of real repentance in the presence of God. Don't think that you come to the place of success that you always wanted until you come to the place of success that God has denoted for you. யாக்கோபு அதுதான் கற்றுக்கொண்டான். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து உண்மையான மனம் திரும்புதலோடு கூட அவருடைய ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பில்லி கிரஹாமை குறித்து நமக்கு தெரியும். நல்ல ஒரு தேவ ஊழியக்காரர். பல வருடங்களாக அந்த உலகத்தில் இந்த ஊழியத்தில் இந்த தேசத்தில் ஊழியம் செய்தவர். நம்ம நினைக்கும் போது நம்ம நினைப்போம், அதுதான் பெரிய விசுவாசி என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க முடியுமா? அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வர முடியுமா என்று நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாச போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகமாக வந்தது. 1947-48 ஆண்டுகளில் அவருடைய உள்ளத்தில் பெரிய ஒரு போராட்டம். அவர் ஏற்கனவே திருமணமானவர். 1940 ரூத் கிராமை திருமணம் செய்தவர், ஊழியத்தில் நின்றவர், எல்லாம் செய்தவர் தான். ஆனால் அந்த 47-48 அவன் நண்பர்களோடு கூட ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பித்து நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இந்த வேதாகமும் உண்மை அல்ல என்று சொன்னாங்க. எத்தனையோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, திஸ் வேர்ட் இஸ் நாட் ட்ரூ என்று சொல்கிறாங்க. இவர் மாத்திரம் இன்றைக்கி யோசித்து பாருங்கள், உங்கள் பட்டீஸ்லாம் இருக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, எப்போதும் நீங்கள் அவங்களோட கூட சேர்ந்து நேரம் செலவிடுகிறீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றுமே மறைக்க மாட்டீங்க. அவங்களாம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீ நம்பாதப்பா, இந்த வசனம் உண்மை கிடையாது, இந்த வசனம் பொய், இதுதான் பழங்காலத்துக்கு எழுதின வசனம், இது இந்த காலத்துக்கு ஒத்து வராது என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே அவர் பில்லிகிராமுடைய உள்ளம் தூக்கப்பட்டது. அவர் யோசித்தா, சரி நான் தவறான ஊழியம் செய்கிறேன், நான் அந்த விசுவாசத்தை நான் தவறாக பற்றி கொண்டேன், ஐ ஹவ் பின் மிஸ்டேக்கன் இன் மை லைஃப், எல்லாரும் தப்பு போல் இருக்குது, அப்போ இந்த வசனம் உண்மை கிடையாது போல் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாச போராட்டம், யுத்தம் அவருக்குள்ளாக வந்தது. He knew one thing, until it was settled, he cannot move forward in his life. He had to come to terms with what this world was saying and what he had to believe. எனக்கு மிகவும் பிரியமான, நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேளை நீங்கள் உலகத்தில் ஏதோ பைபிள் நீங்கள் சொல்லலாம், ஆனால் அது உண்மையாகவே அப்படி தான் நடக்கணுமா என்று நீங்கள் கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தெய்வ நெருக்கங்களோடு ஞாபகப்படுத்த வருவாய், பில்லிகளோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய போராட்டம், பல நாட்களாக அந்த போராட்டம், அவரால் ஜெபிக்க முடியவில்லை, ஊழியத்தை செய்ய முடியவில்லை, விசுவாசத்தை விட்டு விலகி விடலாமா என்கிற கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே ஒரு முடிவுக்கு வந்தார். இரவு வேளை, நல்ல வெளிச்சம் இருக்கிற வேளை, வெளியே இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லுகிறார். வெளியில் மரங்கள் நிறைந்த ஒரு இடத்துல அவர் வானத்தை பார்த்து இந்த வேத வசனத்தை ஒரு பாறை மேல் வைத்துவிட்டு அவர் தெய்வம் நோக்கி ஒரு காரியத்தை சொன்னார். God, I believe in your word.
என்னை எப்படி ரட்சித்தீரோ, என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினீரோ அப்படியாக இந்த வசனம் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஐ டிசைட் தட் ஐ பிலீவ் தட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஒரு உறுதியான தீர்மானத்தை அவரே செய்து கொண்டார். There was no flashing of lightning, there was no angels that appeared to strengthen him in that resolve, but he himself decided, he made the decision that he wanted to walk in that faith and believe in this word for what it is written there. வந்ததை ஒப்பு கொடுத்து விட்டு மறுபடியும் தன்னுடைய ஊழியத்தை தொடர ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு பின்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் ஒரு கூட்டங்கள் நடத்தப்பட்டது, பில்லி கிராமுடைய கூட்டங்கள் நடத்தப்பட்டது. அப்போ தான் முதலாவதாக ரிங்லிங் பிரதர்ஸ் பார்னம் அண்ட் பெய்லி என்கிற சர்க்கஸ் டென்ட்டை வாடகைக்கு எடுத்து 2 டென்ட்ஸ் அந்த டென்ட்டில் இருந்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 3 வாரங்களாக அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அந்த கூட்டங்களை பிரசங்கிக்கும் பொழுது அவருக்கே புரியாத விதத்திலே அவர் வேத வசனத்தை குறித்து ஆணித்தரமாக பேச ஆரம்பித்தார். மிகவும் தைரியமாய் பேச ஆரம்பித்தார். இந்த வசனத்தை குறித்து போதிக்க ஜனங்கள் அழுது மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். That was because of that one decision that he made that night, that I am going to believe. எல்லாரும் மனம் திரும்பினாங்க. 3 வாரம் கழிந்த உடனே பார்த்தா ஒரு நாள் வருது, டென்ட்டுக்கு வந்து பார்க்குறா. எல்லாம் அந்த டென்ட் முழுமையாக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கிறாங்க. எல்லாம் கையில் கேமராஸ் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கிறாங்க. என்ன என்று இவருக்கு புரியலை. என்னன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, this morning you've been kissed by Randolph Hearst, William Randolph Hearst என்று சொல்லி சொன்னாங்க. அந்த வில்லியம் ரேண்டல்ஃப் ஹெர்ஸ்டை ஒரு பில்லி கிராம் பார்த்ததே இல்லை. அந்த நாட்களிலே இந்த அமெரிக்க தேசத்தில் இருந்த மிகுந்த பெரிய செல்வந்தர்களிலே ஒருவர் அவர். அந்த அமெரிக்க தேசம் முழுமையாக இருந்த எல்லா செய்தித்தாள்களையும் வெளியிடுகிற அந்த ஹெர்ஸ்ட் மேகசின் குரூப் அதை வைத்திருந்த அந்த சொந்தக்காரர் தான் அந்த வில்லியம் ரேண்டல்ஃப் ஹெர்ஸ்ட் என்பவர். அவர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் அன்றைக்கு காலையில் தன்னுடைய குழுக்களுக்கெல்லாம். அதில் பார்த்தா பில்லி கிராம் டென்ட் மீட்டிங்ஸ் என்கிற ஒரு தலைப்பு போட்டு நம்ம அந்த நாட்டில் ஒரு டெலகிராம் போல் 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. பஃப் கிராம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பில்லி கிராமை பிரபலப்படுத்துங்கள், அவரை பிரபலப்படுத்துங்கள் என்பதாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அவ்வளோதான் சொல்லப்பட்டிருந்தது. பஃப் கிராம் 2 வார்த்தைகள் தான். அந்த டெலகிராம் கொண்டு வந்து காமிச்சு எங்கள் கம்பெனி மேனேஜர் முதலாளி சொல்லிட்டாரு உங்களை குறித்து எழுத வேண்டுமாம் என்று சொல்லி என்று உடனடியாக அவரை குறித்து எல்லா செய்திகளை சேகரித்துக் கொண்டார்கள். அது செய்தித்தாள்கள் முதல் பக்கத்தில் இது வெளியானது. லாஸ் ஏஞ்சல்ஸில் 10 கூட்டங்கள் நடத்தப்படுகிறது என்பதாக செய்திகள் வெளிவர ஆரம்பித்தது. 2 வாரத்துக்குள்ளாக டைம் மேகசின் வந்து அதை குறித்து எழுத ஆரம்பித்தார்கள். எல்லா செய்தித்தாள்களிலும் முதல் பக்கத்தில் அதை குறித்து எழுதப்பட்டது. பார்த்தீங்கன்னா அந்த டென்ட் தாங்க முடியாத அளவுக்கு கூட்டங்கள் வர ஆரம்பித்தார்கள். பல மாதங்களாக அந்த எழுப்புதல் நடந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் முழுமையாக மாறும்படி கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, ஒரு தலைமுறை முழுமையாக சந்திக்கும்படியாக கர்த்தர் இந்த மகனை பயன்படுத்தினார். 12 அமெரிக்க தேச ஜனாதிபதிகள் அவருடைய ஆலோசனைக்காக காத்திருந்தாங்க. 12 பேர். எவ்வளவோ செல்வத்தில் இருந்தவங்க தான், எவ்வளவோ ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தவர்கள். But they wanted what was in this Billy Graham. ஒரு அமெரிக்க தேச ஜனாதிபதி உங்களுக்குள்ளாக இருப்பதை விரும்புவாரா? Will he care for what is in you? They will if you would come to the same resolve as that single man who made that resolve in the middle of the night. இன்றைக்கு காலையில் அவர்களை பார்த்து கேட்கிறார், என்னுடைய வசனத்தை நம்புவாயா மகனே, என்னை நம்புவாயா மகளே? 12 அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு பல விதமான சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தது தான் பில்லி கிராம். லிண்டன் ஜான்சன் யுத்த மத்தியில் இருந்த பொழுது அவர் அழைத்து அவரோடு கூட பேசுவார். ராபர்ட் கென்னடி மரிப்பதற்கு முன்பாக அவர் பில்லி கிராமோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. ஜார்ஜ் புஷ், முதலாவது ஜார்ஜ் புஷ் ஜனாதிபதி மத்திய கிழக்கு பகுதிகளுக்குள்ளாக யுத்த இராணுவத்தை அனுப்புவதற்கு முன்பாக பில்லி கிராமை அழைத்து பேசினார். அதன் பின்பு தான் அவர் முடிவெடுத்து அனுப்பினார். பில் கிளின்டன் இன்டர்னோடு கூட பெரிய ஒரு பாவம் செய்து வெள்ளை மாளிகையே அது அசிங்கப்படும்படியாக செய்திகள் வந்து எல்லாரும் கலங்கி நின்ற பொழுது பில்லி கிராம் அங்கே அவரோடு கூட பேசி ஜெபித்தார். 9/11 முடிந்து விட்டது. இப்போ ஜார்ஜ் புஷ் ஜூனியர் இருக்கிறாங்க ஜனாதிபதி. அவங்க சொல்கிறாங்க, ஐ நீட் பில்லி கிராம் டு கம். அங்கே வரணும், வந்து வாஷிங்டன் மாநகரத்தில் நடக்கிற அந்த ஜெப கூட்டத்தில் பேச வேண்டும், தேசத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் பறக்க முடியாது அமெரிக்க தேசத்தில். 9/11 நடந்ததுனால எல்லா விமானங்களும் தரையிறக்கப்பட்டன. நாட் அ கமர்ஷியல் ஃப்ளைட் கேன் டேக் ஆஃப், நாட் அ இண்டிவிஜுவல் சிங்கிள் பிளேன் கேன் டேக் ஆஃப். அமெரிக்க தேசத்தின் வான்வெளி முழுமையாக வெறுமையாக வெறிச்சோடி இருந்த நாட்கள். 9/11 முடிந்து 3 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அந்த நாளிலே ஜெப கூட்டத்திற்காக
ஒரே ஒரு விமானம் நார்த் கேரோலினாவில் இருந்து வாஷிங்டன் டிசி நகரத்தை நோக்கி சென்றது அந்த பில்லிகிராம் வருவதற்காக. How did this all happen? The resolve and the faith and the decision of one man. The one man who decided that he would be awake for the faith, that he would not ignore the word of God and not simply follow what this world has to offer. இன்றைக்கு காலையில் நீங்கள் அந்த முடிவுக்கு வருவீங்களா? மேலே எழுந்து நின்று ஜெபிக்கலாம். தெய்வ சமூகத்தில் அவரை பார்த்து, தகப்பனே எனக்கு நீ கிருபை தாருங்க. யாக்கோபு தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கும்படியாக சென்று கொண்டிருந்தான். நீங்கள் உங்களுக்கு கிருபையாக இறங்கி ஒரு விழிப்பு வரும்படியாக நீங்கள் பேசுனீங்கப்பா. இன்றைக்கு காலையில் என்னோடு கூட பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் அந்த உலகத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். பல உலகத்தின் எண்ணங்கள் எனக்கு உண்டு, உலகத்தை குறித்த ஆஸ்பிரேஷன்ஸ் எனக்கு உண்டு, ஆம்பிஷன்ஸ் எனக்கு உண்டு, எவ்வளவோ திட்டங்கள் எனக்கு உண்டு. ஆனால் எல்லாவற்று மத்தியிலும் கர்த்தாவே நான் உண்மையை நான் நோக்கி பார்க்க விரும்புகிறேன். உண்மை எனக்கு முதல் படியாக கொள்ள விரும்புகிறேன். And I want to repent, I want to repair my relationships, Lord. எப்படி யாக்கோபு ஏசாவோடு கூட தன்னுடைய முறிந்து கிடந்த உறவை புதுப்பித்துக் கொண்டாரோ அப்படியாக நான் செய்த எல்லா உறவுகளையும், தவறாக இருக்கிற உறவுகளையும் புதுப்பித்துக் கொள்ள நான் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். எப்படி அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டாரோ அப்படியாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். You know me, Lord, I surrender me this morning. இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவர்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபியுங்க. ஜெபத்தை அவர் கேட்டு அவர் பதில் தருவார். God bless you. 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 தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், மாறாதவர் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவை தேவரீர் தம்முடைய மிகுந்த தயவுள்ள கிருபையினாலே எங்களோடு கூட பேசிய நம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூறுகிறீர் தகப்பனே. அப்பா, அந்த விழித்திருக்கும்படியா இந்த யாக்கோபோடு பேசின கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசின தயவிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்தை எல்லா தகப்பனே தேவனை நோக்கி ஓடுவதற்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை தருவீனாக. அதற்காக அர்ப்பணித்து ஒவ்வொருவரையும் இன்றைக்கு விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. ஒரு பில்லிகிராமை போல கர்த்தாவே முழு உலகத்தை மாற்றுகிறவர்களாக, அசைக்கிறவர்களாக தகப்பனே தேசாதிபதிகள் அவளை தேடி வந்து அப்பா கேட்கும்படியாக ஒவ்வொருவரையும் இப்பொழுது பலப்படுத்தி அவளை உற்சாகப்படுத்துவீராக ராஜா.